guys, இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாஸ்தா எப்படி பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ பாஸ்தா பண்ணுறதுக்காக இப்போ நம்ம வந்து பாஸ்தாவை ஊற வைக்கணும். ஊற வைக்கிறதுக்கோசரம் இந்த அலுமினியம் பாத்திரத்தில் 4 கப்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறேன். இந்த கிண்ணத்தில் 4 கப்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம அடுப்பில் வந்து வச்சுட்டோம். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வைக்கணும். இப்போ வந்து ஒரு 2 கப்பு ஃபுல்லாக நம்ம பாஸ்தா வந்து இதில் போடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மட்டும் செய்கிறதா இருந்தால் 2 கப் போட்டுக்கலாம். நான் இங்கே எல்லாத்துக்கும் செய்கிறதுனால கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் போடலாம். வடிகட்டி எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டுடலாம். இந்த பாஸ்தா வந்து நல்லா கொதித்து வர வரைக்கும் நீங்கள் இதை வைக்கணும். இங்கே நிறைய பபிள்ஸ் வந்து டப்புன்னு வெடிக்கும் போது நீங்கள் இதை ஆஃப் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். ஓகே, இப்போ நான் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாத காரணத்தினால நான் வந்து வீட்டில் இருந்த ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். அப்படி போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கலாம். அந்த நம்ம நல்லா அரைச்சி வச்ச இந்த சில்லி பவுடர் இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். இதே மாதிரி கிடைக்கும். நல்ல காஞ்ச மிளகாவை எடுத்து நம்ம அரைச்சிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பாஸ்தா வந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் வீட்டு கொய்யா மரம். இங்கே வந்து நாங்கள் நேச்சுரலாக வளர்க்குறோம். நாங்கள் கொய்யா பழம் எதுவுமே கடையில் இருந்து வாங்க மாட்டோம். அப்புறம் இங்கே வந்து ஒரு மாங்காய் மரம் இருக்குது. பின்ன இங்கேயும் ஒரு மாங்காய் மரம் இருக்குது. மாங்காய் நிறைய இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து ஒரு வாழை மரமும் வச்சுருக்கோம். அங்கே பக்கம் வந்து ஆம்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய செடி வளர்க்குறோம். சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக செடியாக வளர்த்தோம்னா ஆக்சிஜனும் நேச்சுரல் காற்றும் நல்லாவே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பாஸ்தாவை பற்றி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், பாஸ்தா வந்து நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து வடிகட்டி எடுத்து இந்த இப்படி ஒரு தனி பிளேட்டில் இப்படி வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா. ஓகே காய்ஸ், பாஸ்தா வந்து நல்லா வெந்து இங்கே வச்சுருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பாஸ்தா செய்கிற ப்ராசஸ்க்கு போயிடலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுருக்கோம். இது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டர் கொஞ்சோண்டு போடலாம். ஓகே, நம்ம வந்து இப்போது 2 slices ஆஃப் பட்டர் வந்து இதில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு இதில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணலாம். பால் வந்து லைட்டாக வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த பட்டரோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக மைதா எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு பாலுக்கு முன்னாடி பட்டரோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்பவுமே ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வைக்கிறதா சேஃபு. அதனால சிம்லேயே வச்சுக்கலாம். வந்து நம்ம சீஸ் ஒரு ஸ்லைஸ் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப லைட்டாக. ஓகே, இதுவே போதும். நம்ம நல்லா ஸ்டிர் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்லைஸ் சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் போட்டு இதை நல்லா மெல்ட் பண்ணி இப்போ நம்ம வந்து சீஸ் பாஸ்தா சாஸ் போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் தான். 1/2 ஸ்பூன் போதும்.
பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமியான ஸ்டேட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம பாஸ்தா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வந்து பாஸ்தா வந்து எடுத்த உடனே அப்படியே வந்து பிளேட்டோட போடக்கூடாது. ஏன்னா அதில் வந்து நிறையவே தண்ணி இருக்கும், நம்ம ஆல்ரெடி வடிகட்டி வச்சதுல. ஸோ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து தான் போடணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இது செட் ஆகலைன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். அண்ட் தென் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இந்த வந்து நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி சரியாக இல்லைன்னா நீங்கள் திரும்பி எக்ஸ்ட்ராவாக பட்டர், சீஸு, க்ரீம் அதெல்லாம் நீங்கள் திரும்பியுமே ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கன்சிஸ்டன்சி சரியாக இல்லாததுனால நான் வந்து திரும்பியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சும்மா ஒரு டாப்பிங் டிசைனுக்கு லைட்டாக இந்த கொத்தமல்லியை போட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான், உங்களோட பாஸ்தா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நோட்டிஃபிகேஷன்ஸே அமுத்தி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நாங்கள் ஃபுட்ஸ் மட்டும் போட மாட்டோம், நாங்கள் வெளியே போய் ஃபுட் ப்ளாகிங் பண்ணுறதும் கண்டிப்பாக நாங்கள் போடுவோம். ஓகே, டாடா, பாய்.